Hello friends, I am teacher Vasan. I woke up. நான் எழுந்திருத்தேன் early in the morning. காலையில் சீக்கிரமாக today நான் இன்று காலையில் சீக்கிரமாக எழுந்தேன். woke up அப்படின்னா I woke up அப்படின்னா நான் எழுந்தேன். சரி, I went நான் சென்றேன் எங்க to the kitchen சமையல் அறைக்கு கிச்சனுக்கு எதுக்கு to make tea டீ போடுவதற்கு. நம்ம தமிழ்ல டீ போட அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? சரி, டு மேக் டீ அப்படின்னா டீ போடுவதற்கு. தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னா தேநீர் தயாரிக்க. ஐ வென்ட் டு த கிச்சன் டு மேக் டீ. நான் டீ போடுறதுக்கு கிச்சனுக்கு போனேன். சரி, இப்போ கவனிங்க. POUR போர் அப்படின்ற வார்த்தைக்கு ஊற்றுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. போர் இதோட பாஸ்ட் தான் போர்டு. ஐ போர்டு அப்படின்னா நான் ஊற்றினேன். என்னது? a cup of water ஒரு கப் வாட்டர் into a small pot ஒரு சிறிய பாத்திரத்திற்குள். இந்த POT பாட் அப்படின்ற வார்த்தைக்கு பாத்திரம் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். மனசுல வச்சுக்கோங்க. I poured a cup of water into a small pot நான் ஒரு சிறிய பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீர் ஊற்றினேன். I poured அப்படின்னா நான் ஊற்றினேன். சரி, அப்புறம் I kept the pot. சரி, இப்போ கவனிங்க. KEEP கீப் அப்படின்ற வார்த்தைக்கு வைப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கீப் இதோட பாஸ்ட் தான் கெப்ட். ஐ கெப்ட் அப்படின்னா நான் வைத்தேன் த பாட் பாத்திரத்தை ஆன் த ஸ்டவ்வின் மேல் அண்ட் டேர்ன்ட் இட் ஆன் மற்றும் அதை ஆன் செய்தேன். டேர்ன் இட் ஆன் அப்படின்னா அதை ஆன் பண்ணு. டேர்ன் இதோட பாஸ்ட் டேர்ன்ட் அண்ட் டேர்ன்ட் இட் ஆன் அப்படின்னா மற்றும் ஆன் செய்தேன். ஐ கெப்ட் த பாட் ஆன் த ஸ்டவ் அண்ட் டேர்ன்ட் இட் ஆன். நான் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதை ஆன் செய்தேன். எதை? ஸ்டவ். இந்த வாக்கியத்தில் இட் அப்படின்ற வார்த்தை ஸ்டவ்வை குறிக்குது. நான் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதை ஆன் செய்தேன். சரி, ஐ ஆடட் அப்படின்னா ஐ ஆடட் நான் சேர்த்தேன் என்னத்தை? டீ பவுடர் அண்ட் சுகர் டீ தூள் மற்றும் சர்க்கரை. இதில் டு த பாயிலிங் வாட்டர் கொதிக்கும் தண்ணீரில். பாயிலிங் வாட்டர் அப்படின்னா கொதிக்கிற தண்ணி. ஐ ஆடட் அப்படின்னா நான் சேர்த்தேன். சரி, தென் பிறகு ஐ ஆடட் நான் சேர்த்தேன் a little milk கொஞ்சம் பால். இதுல டு த பாட் பாத்திரத்தில். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். Then I added a little milk to the pot. பிறகு நான் பாத்திரத்தில் சிறிது பால் சேர்த்தேன். சரி, அப்புறம் the tea boiled அப்படின்னா டீ கொதித்தது வெல் நன்றாக அண்ட் மற்றும் gave a nice smell மற்றும் ஒரு நல்ல மணத்தை கொடுத்தது. ஒரு நல்ல ஸ்மெல்ல கொடுத்துச்சு. பாயில்டு வெல் அப்படின்னா நன்றாக கொதித்தது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் இருக்கட்டும், நினைவில் கொள்ளுங்கள். சரிங்களா? ரிமெம்பர் ஞாபகம் இருக்கட்டும். ட்ரிங்கிங் வெரி ஹாட் டீ சூடான டீயை குடிப்பது, மிகவும் சூடான டீயை குடிப்பது. கேன் பேர்ன் சுடக்கூடும். யோர் டங் உங்களுடைய நாக்கை. BURN பேர்ன் அப்படின்ற வார்த்தைக்கு சுடுவது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். தீஞ்சு போறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. பேர்ன் அப்படின்ற வார்த்தைக்கு சுடுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ட்ரிங்கிங் வெரி ஹாட் டீ மிகவும் சூடான டீயை குடிப்பது. கேன் பேர்ன் யோர் டங் உங்களுடைய நாக்கை சுடக்கூடும். சரி, அப்புறம் ஐ ஃபில்டர்ட் நான் வடிகட்டினேன். எதை? த ஹாட் டீ சூடான டீயை இன்டு மை ஃபேவரட் கப் அப்படின்னா என்னுடைய ஃபேவரட்டான கப்பில். நான் சூடான தேநீரை எனக்கு பிடித்த கப்பில் வடிகட்டினேன். ஐ ஃபில்டர்ட் அப்படின்னா நான் வடிகட்டினேன். சரி, அப்புறம் ஐ சாட் நான் உட்கார்ந்தேன். ஆன் த சேர்ல அண்ட் மற்றும் ட்ராங்க் குடித்தேன். த டீயை ஹாப்பிலி மகிழ்ச்சியாக. நான் நாற்காலியில் அமர்ந்து தேநீரை மகிழ்ச்சியாக குடித்தேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே
வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஸோ வாட் ஐ guys வெயிட்டிங் ஃபார் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க.